கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பார், சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பார், அவர்களை போஷித்து அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை உயர்த்துவார் என்பதை நாம் பார்க்கிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 28, இதுவும் 26, 27 இந்த அதிகாரங்கள் இருந்தது மாதிரி ஒரு கடினமான சூழல், ஒரு நெருக்கடியான சூழல் தான். அந்த ஒரு நெருக்கடியான சூழலில் ஒரு ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். இது ஒரு ஜெப சங்கீதம். ஜெபம் என்ன ஜெபம் அவன் பண்ணுறார்? ஆண்டவரை தான் தாவீது முழுமையாக கர்த்தரை நம்பி இருக்கிறார். அதிகமான வேதனைகளையும் வருத்தங்களையும் சம்பாதித்த ஒரு மனுஷன், அதிகமான வருத்தங்களையும் சகித்து கொண்ட மனுஷன். அவர் ரொம்ப பாடுகளை அவர் பட்டிருக்கிறார். அப்போ என்ன இங்கே நம்ம பார்க்குறோன்னா, என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், நீங்கள் கேளாதவர் போல் மௌனமாக இருக்கிறீங்களே. இது உங்களுக்கு மட்டும் இந்த அனுபவம் இல்லை, தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்குது. எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பதிலே இல்லை. அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் திரும்ப மடியில் வந்து விடுற மாதிரி இருக்குது. ஜெபங்களுக்கு பதில் இல்லை. அப்புறம் சொல்கிறாரு குழியில் இறங்குறவர்களுக்கு நான் ஒப்பாவேன், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய மகா பரிசுத்த நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறணும் ஆண்டவரே. ஜெபிக்கிறார். சபை அங்கே பரிசுத்த கூடாரத்துக்கு முன்னால் போய் கையை உயர்த்தி கையை விரித்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறார். என்ன சூழல்னா, அயலானுக்கு சமாதான வாழ்த்து என்ற பேசுகிறவன்லாம் எனக்கு சமாதான வாழ்த்து சொல்கிறாங்க, நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறான், ஆனால் இருதயத்தில் பொல்லாப்பு வச்சுருக்கிறானே, அப்படிப்பட்டவங்கெல்லாம் வாரிக்கொள்ளப்படுவாங்க. என்னையும் அப்படி வாரிக்கொள்ளாதீங்க. அவர்களுக்கு கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளுக்கும் பொல்லாங்கு தக்கதாக அவளுக்கு செய்யுங்கப்பா. அவள் கைகளின் செய்யத்தக்கதாக அவளுக்கு அழியும், அவளுக்கு சரி கட்டும் ஆண்டவரே. இப்படி துரோகம் பண்ணுகிறவங்க முன்னால் பார்க்கும்போது வாழ்த்துதல் சொல்லுகிறதும் பின்னால் போகும்போது பழிச்சு பேசுகிறதுமா இருக்கிற மக்களுக்கு என்னை விடுவியும் ஆண்டவரே கேட்கிறார். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் கரத்தின் கிரியையும் உணராதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். இப்படிப்பட்டவங்களை சரியான நோக்கம் இல்லாதவர்கள், சரியான மனப்பான்மை இல்லாதவர்கள், நல்ல சுபாவம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட நிலை ஆண்டவரே அவர் கையிலிருந்து விடுவியும், அவருடைய கிரியைகளையும் அவருடைய தந்திரங்களையும் சிந்தனைகளையும் நீர் குலைத்து போடும் ஆண்டவரே. அப்புறம் சொல்கிறாரு 6ஆம் வசனத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பணி சத்தத்தை கேட்டால் ஏதோ நடந்துருச்சு. இந்த 5ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு நடந்துருச்சு. என்னென்னா, கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்டார், அங்கே ஒரு பதில் வந்துருச்சு. நிச்சயமாக இப்படி ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பணி சத்தத்தை கேட்டுட்டார் ஐயா, அப்படி ஒரு சாட்சி சொல்லுவீங்க. நான் அதை கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் திரும்ப சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பணி சத்தத்தை கேட்டார், அவர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார் என்பதை நிரூபிச்சிட்டார். என் இருதயம் அவர் நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றுட்டேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுதப்பா,
நான் புது பாட்டு பாடி நான் அவர் மகிழுவேன். ஒரு ஒரு இமைப்பொழுதில் ஒரு நாள் விடிந்து வரும்போது ஆமென், அதிகாலையில் ஒரு புது கிருபையை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய செய்தியை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். அவர் உன் பலனாக இருக்கிறார். அவர் உன் கேடகமாக இருக்கிறார். அவர் உனக்கு சகாயத்தை கட்டளையிட்டு விட்டார். கர்த்தர் அவருடைய பலன். அவரே தம் அபிஷேகம் எனக்கு அரணான அடைக்கலம். கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பார், சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பார், அவர்களை போஷித்து அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை உயர்த்துவார் என்பதை நாம் பார்க்குறோம். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் மேலே பூரண நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 28, இந்த 28வது சங்கீதத்தில் ஒரு தாவீதினுடையதான ஜெபத்தை தான் இதுலேயும் நம்ம பார்க்குறோம். அநேக ஜெபங்கள் தாவீதினுடையதான அநேக சங்கீதங்கள் தாவீதுடைய ஜெபங்களாக இருக்கிறத நம்ம இதில் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துலையும் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நான் சத்தமிட்டு கூப்பிடுறேன், என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுங்கப்பா. துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னையும் என்ன செய்யாதீங்க, வாரிக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கர்த்தாவே சத்துருக்களுடையதான பொல்லாப்புகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு நீ சரிக்கு சரி கட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர்களுடையதான செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு நீ பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் தனக்காக ஜெபிக்கிறது என்று சொல்கிறாருன்னா, கர்த்தாவே தேவரீர் உமது ஜனத்துக்கு ஆமென் ரட்சிப்பை தாரும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை போஷித்தருளும் அப்பா, அவர்களை என்றென்றைக்கும் நீர் உயர்த்தி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை நாமும் செய்வோமா? கர்த்தாவே இந்த நாள் நம்முடையதான சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுப்பீராக. கர்த்தாவே துன்மார்க்கருடையதான ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆமேனப்பா அவர்களுடையதான அந்த துன்மார்க்கரோடு சேர்ந்து எங்களையும் நீர் வாரிக்கொள்ளாதபடிக்கு எங்களை விலக்கி காத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர சத்துருக்களுடையதான பொல்லாப்புக்கு தக்கதாக அவர்களுக்கு நீர் சரி கட்டுங்கப்பா கர்த்தாவே. ஆனால் உம்முடைய சுதந்திரத்தை நீர் கர்த்தாவே ரட்சியும், உம்முடையதான சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை நீர் போஷித்தருளும், உம்முடைய ஜனங்களை நீர் உயர்த்தி அருள வேண்டும் என்று இந்த வேளை ஜெபிக்கிறோம். ஆமாப்பா உம்முடைய ஜனங்களுக்கும் கர்த்தாவே அப்பா அந்த பொல்லாத மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் காண்பித்தருளும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய நீதியின் பாதையில் நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவரே இதை கண்டு ஆமென் எல்லா ஜனங்களும் கர்த்தாவே உம்மை விசுவாசிக்க தேவனே ஆமெனப்பா உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் உம்முடைய ஜனத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.